நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. அவதூறு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய பரிந்துரைத்திருக்கிறது. புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு SC/ST ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். மூர்த்தி, விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கடந்த விக்கிரவாண்டி தேர்தலின் போது, இடைத்தேர்தலின் போது அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆட்டை துரைமுருகன் என்பவர் கலைஞரையும் கலைஞருடைய பிறப்பையும் தொடர்புபடுத்தி ஒரு பாடலை பாடியுள்ளார். அந்த பாடலை குறித்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அதே பாடலை சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவரு வழிமொழிந்திருக்கிறார். அதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய SC/ST பிரிவு சேர்ந்த இன மக்கள் எங்கள் இனத்தை சார்ந்த ஒரு வார்த்தையை எங்களை இழிவுபடுத்தும் அளவிற்கு இதை கொண்டு பேசியிருக்கிறார் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல்வேறு இடங்கள்ல புகார் கொடுத்தாங்க. அந்த வகையில ஆவடி அருகே பட்டாபிராமில் இருக்கக்கூடிய அஜேஷ் என்பவர் கடந்த 16/7/2024 ஒரு புகார் மனு கொடுத்தார். அந்த புகாரினுடைய அடிப்படையில CSR கூட போடவில்லை. அதனைத் தொடர்ந்து அவர் 21/8/2024 அன்று மீண்டும் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரினுடைய அடிப்படையில CSR கொடுத்து அந்த புகாரை ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்ததாக அந்த காவல்துறை ஆய்வாளர் ஜெகநாதன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் அந்த புகாரின் மீது ஒரு FIR பதிவு பண்ணாமல் காலத்தை தாழ்த்தி வந்ததனால் அதன் பின்னாடி SC/ST ஆணையத்திற்கு புகார்தாரர் சென்றுள்ளார். அந்த புகாரின் பேரில் விசாரிக்கப்பட்ட இன்று SC/ST ஆணையம் அந்த புகாரை குறித்து ஏன் நீங்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை, 1989/18A ஆக்டின் படி அதன் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், காலதாமதம் செய்யக்கூடாது என்று கடுமையாக அவர்களை காவல்துறை அதிகாரிகளை விமர்சனம் செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு 30/8/2024 நீங்கள் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதனை 2/9/2024 ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று SC/ST துறை ஆணையம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றோ அல்லது நாளையோ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மூர்த்தி, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.